ஹலோ மை டியர் ட்ராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்த அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விசஸ் கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேற்று நம்ம ஹீரோயின் அப்படியே அவ பாஸ்ட பத்தில யோசித்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கடுத்து காலேஜ் எல்லாம் முடிஞ்சக்கடுத்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இவளோட ரூமுக்கு வந்துருவா. அப்படி ரூமுக்கு வந்தக்கடுத்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுவா, அந்த மயிலோட நேம் டேக் இப்ப இவகிட்ட இருக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. அவனோட நேம் டேக் எப்படி என்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹே, என்ன நடக்குதுங்க? உன்னோட நேம் டேக் அவன் கிட்ட இருக்கு, அவனோட நேம் டேக் உன் கிட்ட இருக்கு, ஏதோ உங்களுக்குள்ள நடக்குது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோயின், ஐயோ அதெல்லாம் விடுங்க, இப்ப இந்த நேம் டேக் நான் எப்படி அவன் கிட்ட கொடுக்கறது, பேசாம காலையில சீக்கிரம் காலேஜ்க்கு போய் அவன் கிட்ட கொடுத்துறவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. ஆனா அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ காலையில் சப்போஸ் நீ அவனை பார்க்க லேட் ஆயிடுச்சுன்னா சீனியர்ஸ்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, திரும்பி உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச மாதிரி நாளைக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும், பேசாம இப்பயே போய் அவன் கிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின், இந்நேரத்துல நான் அவனை எங்கன்னு போய் தேட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் அவ ஃப்ரெண்டு அவ போன் எடுத்து காட்டுவா. என்னன்னா நம்ம மயில் ஒரு சிங்கர் தானே, அவன் இப்போ ஒரு பார்ல பாடிக்கிட்டு இருப்பான். சோ இப்ப இவங்க 3 பேரும் கிளம்பி அந்த பப்புக்கு தான் போவாங்களா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரி இடம்லாம் சுத்தமா பிடிக்காது போல. இப்பயுமே ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே தான் இருப்பா, இந்த பப்புக்குள்ள நம்ம போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு வேகமா உள்ள ஓடிடுவாங்க. சோ நம்ம ஹீரோனுக்கும் வேற வழியே இல்லாம இப்ப அந்த பப்புக்குள்ள போவாளா. போன உடனே ஒரு பையன் வந்து, நீ என்ன தனியாவா வந்திருக்க, நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவான். நம்ம ஹீரோனுக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்காது. இப்ப உடனே அந்த பையன் கிட்ட, ஐயோ நான் வேற வழியா இங்க வந்தேங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடிடுவா. இப்போ அதுக்கடுத்து மயில் பாடிக்கிட்டு இருக்க ஸ்டேஜ் கிட்ட தான் வந்து நிப்பாளா. நம்ம ஹீரோனுக்கு இவ்வளவு கூட்டமான இடமே பிடிக்காது, கிளம்பலான்ட்டு தான் நினைப்பா. ஆனா அந்த மயில் சூப்பரா பாடுறது கேட்டனையும் அப்படியே நம்ம ஹீரோயின் மெய் மறந்து அங்கேயே நிக்க ஆரம்பிச்சிருவாளா. இதை வந்து அந்த மயில் நோட் பண்ணி, ஹாய் சண்டே, நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹோல் கிரௌடுக்கு முன்னாடி அவளை கூப்பிடுவான். இதனால அங்க இருந்து எல்லாருமே சண்டேவையே இப்ப பாப்பாங்களா. அதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி அங்க இருந்து வேகமா ஓடிடுவா. ஏன்னா அவளுக்கு தான் சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷன் இருக்கிறதே பிடிக்காது. அடுத்து இப்ப பப்புக்கு வெளியே வந்து நிப்பா. சரி நம்ம நாளைக்கு அவங்க கிட்ட அந்த கார்டை கொடுத்துக்குவோம், இப்ப வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த பப்புக்கு வெளியே 2 பேர் சண்டை போடுவாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துருவா. பட் நல்ல வேலையா கரெக்டா இப்போ மயில் அந்த இடத்துக்கு அவனோட கார் எடுத்துட்டு வந்துருவான். சோ உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அவன் கூட அவன் கார்ல போக ஆரம்பிச்சிருவாளா. இப்ப போய்கிட்டு இருக்கப்பதான் அந்த மயில் கேட்பான், ஏன் நீ பாதிலேயே வெளியே வந்துட்டு, என் பாட்டு உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவ சொல்லுவா, இல்ல எனக்கு இந்த மாதிரி கிரௌடனான ஏரியாவே சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் நான் டக்குன்னு வெளியே வந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட உன்னோட நேம் டேக் கொடுக்கறதுக்கு தான் அந்த இடத்துக்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த நேம் டேக் அவன் கிட்ட கொடுப்பாளா. அதுக்கு உடனே அந்த மயில், வெயிட் பண்ணு, ஏன் நேம் டேக் எப்படி ஓம் பேக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சஸ்பீசியஸா கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின், ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எந்த தப்பான இன்டென்ஷனும் கிடையாது, இது எப்படி என் பேக் உள்ள வந்துச்சுன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்ப அந்த மயில், ஹே வெயிட் பண்ணு, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிற, நான் தான் சும்மா ஜாலிக்கு என்னோட நேம் டேக் உன் பேக்ல போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இவன் இப்படி சொன்னோனையும் நம்ம சண்டேக்கு ஒரு மாதிரி அன்ஈஸி ஆயிருமா. உடனே சரி காரை நிப்பாட்டு, என்னோட ஹாஸ்டல் இங்கதான் பக்கத்துல இருக்கு, நான் இங்க இருந்து நடந்தே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்ல இருந்து இறங்கிடுவா. அதுக்கடுத்து இப்ப ஹாஸ்டலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க வழியில பைக்ல ஒருத்தன் பக்கத்துல வந்து க்ளோஸா நிப்பாட்டுவான். இவ பயந்துருவா. ஆனா யாருன்னு பார்த்தா அந்த டேனு. இப்போ அவன் வந்து, இந்நேரத்துல நீ என்ன தனியா சுத்திக்கிட்டு இருக்க, வா நான் உன்னை போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் அப்படியே பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு இப்ப யோசித்து பாப்பா. இப்படிதான் ஒரு நாள் இவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த டேன் நம்ம ஹீரோயின் ஒரு நாள் இவனுக்கு ரத்த வருதுன்னு சொல்லி கர்ச்சீஃப் கொடுத்துருப்பாள். அந்த கர்ச்சீஃபை இப்ப திரும்பி இவகிட்ட வந்து கொடுத்துட்டு, நீ எதுக்கு ரோட்ல தனியா நடந்து போற, வா நான் உன்னை போய் டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளோட வீட்டுல போய் டிராப் பண்ணிருப்பான். கரெக்டா இவங்க அண்ணனும் இப்ப வீட்டுல இருந்து வெளியே வந்துருவானா. அவன் அந்த டேனை பார்த்தனையும், என்னடா தம்பி அடிக்கடி என் தங்கச்சியை வந்து நீ டிராப் பண்ற மாதிரி தெரியுதே, இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் உடனே, ஐயோ டேன் தயவு செஞ்சு இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பு, எங்க அம்மா மட்டும் வந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே கரெக்டா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துருவாங்க. அவங்க இப்ப டேனை பார்த்துட்டு, உள்ள வாப்பா தம்பி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டனையும், ஐயோ ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்ப உள்ள போனோனையும் நம்ம ஹீரோயினோட அம்மா சுத்தி வளைச்செல்லாம் பேச மாட்டாங்க. நீ என்ன அடிக்கடி என் பொண்ணை வந்து டிராப் பண்ற, உனக்கு என்ன என் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு இந்த டேனும், ஆமா ஆண்டி எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவான். இப்ப அடுத்து அவங்க அம்மா, சரி இப்ப நீ 12th படிக்கிற, அதுக்கடுத்து நீ எந்த காலேஜ்ல சேரலான் இருக்க, என்ன கோர்ஸ் படிக்கலான் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. நம்ம ஹீரோ கேஷுவலா, அதை பத்தி நான் இன்னும் பெருசா யோசிக்கிறேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு உடனே அவங்க அம்மா, இங்க பாத்தியா உன்னோட லைஃப பத்தியே நீ இன்னும் சரியா டிசைட் பண்ணல, உன்னை நம்பி
பாவி, நான் எப்படி என் பொண்ணை உன் கூட டேட்டிங்க்குலாம் அனுப்ப முடியும்? இந்த மாதிரி சில்லி பசங்க கூட சேர்ந்து என் பொண்ணு சுத்தினானா அவ வாழ்க்கையும் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அப்படி படிக்கட்டுல நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். அந்த டேனுக்கும் என்ன பதில் சொல்லணும்னே தெரியாதா. உடனே அவங்க அம்மா, இங்க பாரு, என் பொண்ணு பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு உன் படிப்புல கவனத்தை செலுத்து, இப்போ லேட் ஆச்சு, நீ உன்னோட வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்சாப்புல லைட்டா பேசிடுவாளா. இதனால பாவம் அந்த டேனுக்கும் ஒரு மாதிரி ஆயிரும், நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படி பிரசன்ட்ல யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கடுத்து இந்த டேன் அவனோட ஹெல்மெட்டை கொடுத்து, வா லேட் ஆச்சு, நான் போய் உன்னை டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனோட பைக்ல இவளை ஏத்திக்குவான். ஆனா இப்ப போறப்பயே நம்ம ஹீரோயின் அப்படியே பாஸ்ட்ல நடந்த சிலதெல்லாம் யோசித்து பாப்பாளா. இதே மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இதே வண்டியில போயிருப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரியும் நிறைய மாத்திரை சாப்பிட்ற மாதிரியும் அவ யோசித்து பார்த்துட்டு இப்ப அந்த வண்டியில டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ கரெக்டா இவங்க ஹாஸ்டலுக்கு வந்த கடுத்து நம்ம சண்டே அந்த டேன் கிட்ட டேனோட ஃபேமிலியை பத்தி தான் கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த டேன் சொல்லுவான், எங்க அப்பா தான் உன்னை அடிக்கடி மிஸ் பண்ணுவாரு, எப்பயாச்சும் ஒரு தடவை உன்னை பத்தி கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோயினும், நான் கண்டிப்பா ஒரு நாள் டைம் உங்க அப்பா வந்து மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம டேன் கிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ அதுக்கடுத்து அவளோட ரூம்குள்ள வந்தனையும் அவ ரெகுலரா ஒரு டைரி எழுதுவாள். அதத்தான் ஓபன் பண்ணி பாப்பா. அதுல அந்த டேன் இவ வீட்டுக்கு வந்தப்ப இவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி அனுப்பிச்சிருப்பாங்கல்ல. அதுக்கடுத்து ஒரு 2-3 நாள் அந்த டேன் இவளை பார்க்க வந்திருக்கவே மாட்டான். சோ நம்ம ஹீரோயினும், ஓகே, நம்ம அம்மா அவனை திட்டினதுனால அவன் நம்ம கிட்ட இருந்து விலகி போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் போல, எல்லாமே நல்லதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இப்படியே 2-3 நாள் போயிரும். ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் ஒரு சைக்கிள் சத்தம் கேட்டுச்சுன்னா அது டேனா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா திரும்பி பாப்பா. ஆனா ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா திரும்பி அந்த டேன் இவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனை பார்த்தனையும் நம்ம சண்டேக்கு செம ஹாப்பி ஆயிரும். ஆனாலும் அதை வெளியே காமிச்சுக்காம லைட்டா பிஹேவ் பண்ணுவா. என்ன 2-3 நாள் ஆளையே காணோம், இப்ப திரும்பி ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த டேன், சாரி, என்னால ஏன் 2-3 நாள் வர முடியலன்னா எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவரை நான் பாத்துக்கணும், அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனையும் நம்ம சண்டேவும் அப்படியே இப்ப டேனோட வீட்டுக்கே வந்துருவாளா. அங்க வந்தனையோ அவங்க அப்பா அப்படியே படுத்திருப்பாங்களா. இந்த டேன் எழுப்புவான், அப்பா எந்திரிங்க, உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா அவங்க அப்பா கிட்ட ஒரு அசைவு கூட இருக்காது. இந்த டேன் அப்படியே பயந்துருவான், ஐயோ அப்பாக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்ட்டு. ஆனா அவங்க அப்பா, டே மவனே, நான் என்ன சாகல, மெதுவா கத்து, இந்த எந்திரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா எந்திரிப்பான். இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டேனோட அப்பா செம ஃபன்னியான ஆளு. இப்போ டேனோட அப்பா மாத்திரை சாப்பிடணும்ல, அதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது ஃபுட்டு சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின், நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அங்கிள் அப்படின்ட்டு கிச்சன்ல போய் சமைக்கலான்ட்டு போவாளா. அப்போ இவ சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த டேன் பின்னாடி வந்து, என்ன சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி மெதுவா கேட்பான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டத்துல டக்குன்னு திரும்பிடுவா. இவங்க 2 பேரும் அப்படி செம்ம க்ளோஸா நிப்பாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்க வர ஆரம்பிச்சிரும். ஆனாலும் நம்மளுக்கு இவனை பிடிச்சிருக்குங்கிறத வெளிக்காட்டிக்க கூடாதுன்ட்டு அப்படியே கேஷுவலா பேச ஆரம்பிப்பா. நீ எதுக்கு இப்ப கிச்சனுக்கு வந்த, இப்போ உங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா அங்கேயே இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் அந்த டேன் சொல்லுவான், என்னது எங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா, அவரெல்லாம் இந்த வயசுலயும் தனியாவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவாரு, இப்பதான் பார்த்தேல அவர் எவ்வளவு குசும்பு பிடிச்ச ஆளுன்ட்டு, அவர் கூட எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம இருந்தோம், நம்மளதான் தேவலாம் போட்டு படுத்து எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு தீஞ்சு போன ஸ்மெல் வரும். என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் டேன் கூட பேசிக்கிட்டே அடுப்புல வச்சிருந்த எக்க மறந்துருவா. அது இப்ப நல்லா கருகி போயிரும். இப்போ கரெக்டா டேனோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து, என்னம்மா அது பார்க்கவே செம்ம டெலிஷியஸா இருக்கு, இதுதான் உடம்பு சரியில்லாத எனக்கு நீ செஞ்ச ஃபுட்டாமா அப்படிங்கிற மாதிரி நக்கலா கலாய்ப்பான். நம்ம ஹீரோனும், ஐயோ சாரி அங்கிள், எல்லாம் இவனாலதான், இவன் தான் தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தானா, அதான அடுப்புல வச்சிருந்த முட்டையவே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அவங்க அப்பா, சரி நீங்க 2 பேரும் அங்கிட்டு போய் பேசுங்க, மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இப்ப சமைக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்களா. அப்போ கரெக்டா இந்த டேனோட தம்பியும் அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் நல்லா வெளியே போய் ஃபுட்பால் விளையாண்டுட்டு வந்திருப்பான் போல. சோ ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ஷவர் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம டேனுக்கு ஏதோ ஒரு கால் வரும், பக்கத்துல சின்ன ஒரு டெலிவரி இருக்கு, வந்து செஞ்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி. இந்த டேன் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் செய்வான் போல. சோ உடனே நீ சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பிடுவான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் டேனோட அப்பா மட்டும் தான் இருப்பாங்க. 2 பேரும் செம ஃபன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா அவங்க அப்பா கிட்ட. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மாவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அது மட்டும் இல்லாம அவளுக்கு அப்பாவும் கிடையாது போல. அதனால இப்படி என்ஜாய் பண்றது வந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்கும்.
அடுத்து நம்ம ஹீரோயின் சாப்பிட்ட பிளேட் எல்லாம் அப்படியே கழுவி வச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த டேன் வந்து, நீ வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுமா, இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப விஷயம், இந்த பிளேட்டை என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே நக்கலா, நீ இந்த வேலையெல்லாம் நல்லா செய்வியா, அப்பனா என்ன என் வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல. அதுக்கு அந்த டேன், இதுல என்ன தப்பு இருக்கு, அப்படியே அங்கே வந்து மொத்தமா இருந்து உங்க வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா உங்க வீட்டுக்கு நான் மருமகனா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இந்த மாதிரிலாம் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே விளையாண்டுக்கிட்டு அங்க பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருப்பாங்களா. இது எல்லாத்தையும் அந்த டேனோட அப்பாவும் தம்பியும் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. நம்ம பையன் லவ்ல விழுந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவ டைரி எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி டேனோட ஃபேமிலி பார்க்கவே எவ்வளவு கியூட்டா இருக்காங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கு, எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப என் வாழ்க்கையிலும் இப்படி நடக்காதான்ட்டு இருக்கு, அதுக்கு நான் என்னோட வீட்டை குறை சொல்ல மாட்டேன், பட் அவங்க வீட்டுல இருக்கிற ஹாப்பினஸ் இங்க அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவ டைரியில எழுதிக்கிட்டு இருப்பா. இப்போ இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் அப்படி யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பாளா. ரொம்ப யோசித்தவ காலேஜுக்கு லேட்டா கிளம்ப ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன டைம் ஆயிடுச்சுன்ட்டு இப்ப வேகமா கிளம்பி கீழே போவாளா. அங்க கீழே டேன் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன எந்திரிச்சது லேட்டா, சரி வா நான் போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இல்ல இருக்கட்டும் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல பிஹேவ் பண்ணுவா. ஆனா இவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுன்ட்டு தான் அந்த டேனுக்கு நல்லாவே தெரியும்ல. அவன் உடனே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ மட்டும் இப்ப கிளாஸுக்கு லேட்டா போன ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உனக்கு 5 பாயிண்ட்ஸ் குறைப்பாங்க, அப்புறம் கடைசியா இன்டர்னல் மார்க்ஸ் வரப்ப உனக்கு 0 தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி விட்டுருவான். சோ நம்ம ஹீரோனுக்கு வேற வழியே இல்லாம இப்ப இந்த டேன் கூடயே போய் காலேஜ்ல இறங்கிடுவா. ஆனா இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மயிலும் வந்துருவான். அவன் வந்துட்டு அப்படியே செம கடுப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட, சண்டே இவன் யாரு, எதுக்கு இவன் கூட வந்து இறங்கிருக்க, உனக்கு லேட் ஆச்சுன்னா நீ எதுக்கு பைக் டாக்ஸில எல்லாம் வர, என்கிட்ட சொல்லியிருந்தேன் நானே உன்னை வந்து டிராப் பண்ணிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி டேனை முறைச்சுக்கிட்டே பேசுவான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து இந்த மயிலும் டேனும் எப்படி எப்படிலாம் சண்டை போட்டு நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள இடம் பிடிக்க போறாங்க, கடைசியில இவங்க 2 பேத்துல நம்ம ஹீரோயின் யாரை சூஸ் பண்ணுவா அப்படிங்கறதுல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.